திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடிகன் கட்சி ஆரம்பித்த உடனே 1977 போல மீண்டும் 2026 திரும்ப போகிறது. எம்ஜிஆர் ஆட்சியை நானும் அமைக்க போறேன் என்று சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான் அவருடைய முழக்கமாக இருக்கிறது. இவருடைய முழக்கத்தை நம்ம சோசியல் மீடியாவில் நம்மை போன்றவர்கள் சரி நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கிறீங்க, அப்படி எம்ஜிஆர் என்னென்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பல முறை கேட்டுட்டே இருக்கோம். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எம்ஜிஆர் ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு நான் கூட முகநூல்ல கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அவரு செயல்படுத்தின முதன்மையான திட்டங்கள் எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த திட்டங்களை சொல்லுங்க என்று சொல்லி நான் கூட கேட்டிருந்தேன். பாருங்க அதையும் காட்டுறேன். அப்படி கேட்கும்போது ஒருத்தர் இப்ப அந்த படம் வைரல் ஆகிட்டு அந்த படத்தை எம்ஜிஆர் போட்டு எம்ஜிஆரை சுத்தி அவரு செயல்படுத்திய திட்டங்களை அவரை சுத்தி வரைஞ்சு போட்டு அந்த படம் இப்ப இணையதளத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. காட்டுறேன் பாருங்க. இதுல மொத்தம் 17 திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள்ல 8 திட்டங்கள் தான் எம்ஜிஆர் செயல்படுத்திய திட்டங்கள். 9 திட்டங்கள் கலைஞர் ஆட்சி காலத்துல கலைஞர் கொண்டுட்டு வந்த திட்டங்களை எம்ஜிஆர் செஞ்சதாக காட்டியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எம்ஜிஆர் செயல்படுத்திய திட்டங்கள் என்னன்னு சொல்லி சொல்றதுக்கு 8 தான் அவங்க கிட்ட இருக்கு. மீதி அவங்க செய்யணும்னு சொல்லணும்னு நினைச்சாக்க கலைஞர்கிட்ட கடன் வாங்கி தான் அவங்களால சொல்ல முடியுது. எம்ஜிஆரோட 11 ஆண்டு கால ஆட்சியில எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தாம இருந்திருக்கிறாரு என்பதற்கு உதாரணம் தான் இந்த கலைஞர் திட்டத்தை எம்ஜிஆர் திட்டமாக அவங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியது கலைஞர் தான், அதை எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டாவது தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கினது, அது எம்ஜிஆர் செஞ்சது. அடுத்தது பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதி கட்டி கொடுத்தது. இப்பதான் நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதி என்று ஒரு திட்டத்தை புதுசாக நம்ம முதல்வர் கொண்டுட்டு வந்திருக்காரு. அது எம்ஜிஆர் கொண்டுட்டு வந்த மாதிரி பொய்யா கணக்கு காட்டியிருக்காங்க. அடுத்தது இலவச பாட புத்தகம் எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஒன்று நிறுவனதே முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அந்த நிறுவனத்தை நிறுவிய அதற்கு பிறகு எல்லா மாணவர்களுக்கும் இலவச பாடங்களை கொடுத்தது கலைஞர் தான். அது எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேஷன் கடை. ரேஷன் கடையை கட்டினதும் தமிழ்நாடு முழுசும் நியாய விலை கடைகளை கட்டணத்தோடு அல்லாமல் நுண்பொருள் வாணிப கழகம் என்று ஒண்ணு உருவாக்கி, அதாவது குடோன்களை அங்கங்க உருவாக்கி அந்த குடோன் மூலமாக கொள்முதல் செய்து ஃபர்ஸ்ட்ல கலைஞர் இந்த குடோன்களை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கம் தான் கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தது. ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த குடோன்கள் இருந்தது, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. கலைஞர் தான் முதல்ல அந்த குடோன்களை கட்டி இந்த நெல்லு, கோதுமை, ராகி இது போன்ற தானியங்களை தமிழ்நாடு அரசாங்கமே கொள்முதல் செய்து அதை ரேஷன் கடை மூலமாக விநியோகம் செஞ்சது கலைஞர் ஆட்சியில தான். அடுத்தது குடிநீர் வசதி எம்ஜிஆர் ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்றாங்க. அதுவும் 72 காலகட்டத்திலே 1972 காலத்துல கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்று இதுக்காக அமைக்கப்பட்டு அதன் மூலமா குடிநீர் குழாய்களை உருவாக்கி அந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததும் கலைஞர் தான். சத்துணவு திட்டம் என்ன எம்ஜிஆர் கொண்டுட்டு வந்தது. கிராமப்புற பேருந்து வசதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் பேருந்து வசதியும் தனியாரிடம் இருந்தது. கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது அறிஞர் அண்ணா காலத்திலேயே பேருந்துகளை அரசுடைமை செய்யப்பட்டு அந்த பேருந்து வழித்தடங்களை உருவாக்கியது கலைஞர் தான். மினி பஸ் பேருந்து திட்டம், இந்த கிராமங்களுக்கு பேருந்து அறிமுகப்படுத்தியது அந்த மினி பஸ் திட்டத்தை கொண்டுட்டு வந்ததும் கலைஞர் தான். அதையே எம்ஜிஆர் செஞ்சதாக காட்டியிருக்காங்க. அடுத்தது இலவச காலனி வழங்கும் திட்டம், அது எம்ஜிஆர் கொடுத்தாரு. அடுத்தது 50% இடஒதுக்கீடு அப்படின்ட்டு அதையும் எம்ஜிஆர் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய வரலாறு ஒண்ணு இருக்கு. 39% இடஒதுக்கீடு இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு
பொருளாதார ஆண்டுக்கு மாதம் 9,000 ரூபாய் சம்பாதிக்கிற அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்று சொல்லி அந்த பொருளாதார இடஒதுக்கீட்டை கொண்டுட்டு வந்தாரு எம்ஜிஆர். இதன் மூலமா என்னாச்சுன்னா தமிழ்நாடு முழுசும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் இணைஞ்சு இந்த பொருளாதார அளவுகோல் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லி இந்த பொருளாதார அளவுகோலை வாபஸ் வாங்கணும் என்று சொல்லி தமிழ்நாடு முழுசும் போராட்டம் நடத்துறாங்க. அப்போ போராட்டம் நடத்தி எம்ஜிஆர் அரசு அது செவி மடுக்கல. அதுக்கு அப்பதான் சட்ட எரிப்பு போராட்டம் கலைஞர் அறிவிக்கிறாருன்னா, சட்ட எரிப்பு போராட்டம் சட்ட நகலை எரிச்சு அந்த சாம்பலை நான் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்புறேன் என்று சொல்லி கலைஞர் சொல்றாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சாம்பலை கொடுங்க, எங்க இந்த சென்ட் ஜான்ஸ் கோட்டையில இருக்கிற செடிகளுக்கு நாங்க அதை உரமா பயன்படுத்திக்கிறோம், சாம்பலை அனுப்புங்க என்று திமிரா ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இத கண்டிச்சு அதுக்கப்புறமா கலைஞர் சட்ட போராட்டம் நடத்துறாரு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்துறாரு. சட்ட போராட்டத்திலையும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததுனால வேற வழி இல்லாம மீண்டும் மக்கள்கிட்ட போராட்டம் நடத்துறாரு. அப்பதான் 1980ல பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைச்சு 37 இடங்கள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. 2 இடம் தான் எம்ஜிஆருக்கு அதிமுக கட்சிக்கு கிடைக்குது. இந்த தோல்வியினால பயந்து கொண்டு இந்த 50% இடஒதுக்கீடு உயர்த்தியதோடு அல்லாம அந்த பொருளாதார அளவுகோல் என்பதையும் வாபஸ் வாங்கி கொண்டார். இதுதான் வரலாறு. அடுத்தது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான கல்வி நிறுவனங்களை கலைஞர் ஆட்சி காலத்துலதான் அதிகமா கட்டி அது உயர்கல்விக்கு வித்திட்டவர் கலைஞர் என்ற மாவட்டத்துக்கு ஒரு கல்வி நிறுவனங்கள் என்று உருவாக்கினவர் கலைஞர் தான். அதுவும் பொய்யான தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு விஓ, இந்த முன்சிப்பு இந்த மாதிரி பதவிகள்லாம் ஒழிச்சிட்டு விஓ கிராம வில்லேஜ் அதிகாரி என்ற பதவியை உருவாக்கினவர் எம்ஜிஆர். அடுத்தது தமிழ் எழுத்து சீர்திருத்தம், பெரியார் கொண்டுட்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் தான் அரசு இதெல்லாம் வெளியிட்டாரு, அரசுடைமையாக்கினாரு. அடுத்தது விதவை பெண்களுக்கு நிதி உதவி, விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு நிதி உதவி வழங்குனது கலைஞர் ஆட்சி காலத்துல தான் அதை பெண்களுக்கு நிதி உதவி வழங்கினாரு. அது எம்ஜிஆர் கொடுத்ததாக அந்த திட்டத்தை பொய்யாக கணக்கு காட்டியிருக்காங்க. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் இது எம்ஜிஆரால உருவாக்கப்பட்டது. இலவச சீருடை திட்டம் வழங்கினது கலைஞர் தான். அதுவும் பொய்யான தகவல். அடுத்தது இலவச கண்கண்ணாடி, இலவச கண்ணொளி திட்டம்னு 1972லயே தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளானாக்க ஜூன் 3ஆம் தேதியே ஒரு தலைவர் பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதை அவர் ஒரு கொள்கையாகவே வச்சிருந்தாரு. அதே போலதான் 1972ல கண்ணொளி திட்டம்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி இலவச கண்கண்ணாடி வழங்கினது கலைஞர் தான். அதையும் எம்ஜிஆர் பேர்ல சொல்லியிருக்காங்க. இப்படி மொத்தம் எம்ஜிஆர் செஞ்சதாக போலியாக 17 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த 17ல 8 திட்டங்கள் தான் எம்ஜிஆர் செஞ்சது, மீதி 9 கலைஞர் செஞ்சதை எம்ஜிஆர் செஞ்சதாக அறிவிச்சிருக்காங்க. எம்ஜிஆரோட இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இந்த 8 திட்டங்களை தான் எம்ஜிஆரோட ஆதரவாளர்களால பட்டியல் போட முடிஞ்சது. இந்த எம்ஜிஆர் ஆட்சியை தான் நடிகர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இருந்த காலம் வரைக்கும் கலைஞர் செயல்படுத்தின அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு நாற்காலிய ஜாலியா உட்காந்து தேய்ச்சிட்டு போனதுதான் எம்ஜிஆரோட வேலை. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. எம்ஜிஆர் என்னென்ன திட்டங்களை கொண்டுட்டு வந்தாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல கலைஞர் கொண்டுட்டு வந்த திட்டங்களையும் கமெண்ட்ல வரிசைப்படுத்தி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.